இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சமுதாயத்துல வரதட்சணைங்கிறது ஒரு கசப்பான உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்காக கோடிக்கணக்கான பெண்கள் போராடி இருக்காங்க. அதோட நம்ம சட்டத்துல ஸ்ட்ரிக்ட் டவுரி ஆக்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா வரதட்சணைக்கு எதிரா இப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் லா தேவைப்படுதா என்ன? அம்மா, முதல்ல இப்படி ஆடுறது நிறுத்துங்க. உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்ணா, அங்க பாரு. உங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, லதா உனக்காக மட்டும் நீ ஆடக்கூடாது, இது நம்ம பையனோட கல்யாணம், அதனால நீ எனக்கும் சேர்த்து ஆடுன்னு சொன்னாருப்பா. நிறுத்துங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க. கல்யாணம் நடக்க போறது இல்ல. அப்புறம் நீ குதிரையில இருந்து இறங்குன்னு சொன்ன. அஷா, நீயும் உங்க அம்மாவும் எங்க கிட்ட இருந்து நிறைய கொள்ளடிச்சிட்டீங்க. இங்க இப்ப நான் மட்டும்தான் பேசுவேன், நீங்க எல்லாம் கேட்கணும், அவ்வளவுதான். மகளே ஆஷா, என்ன அப்படி கூப்பிடாதீங்க. நீங்க என்ன ஒரு பொருளா தான் பாக்குறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு புருஷனை நம்பிதான் புகுந்த வீட்டுக்கு வரா. ஆனா உங்களை மாதிரி மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது ஒரு வியாபாரம் தான். எப்போ இந்த கல்யாணம் பிக்ஸ் ஆச்சோ அப்போ இருந்து எங்க கிட்ட இருந்து டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், தங்க நகைங்க, அது எதுன்னு என் அப்பாவோட கோல்டு வாட்ச், இன்னும் நிறைய பொருளுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போட்டிருக்க இந்த சாரிக்கும் இவர் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கும் என் அப்பா தான் பில் பே பண்ணாரு. அப்படி இருந்து உங்க பேராசை அடங்கல. அம்மாடி ஆஷா, நீ என்னமா சொல்ற? இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறத நிறுத்துங்க. இவங்க என்னோட அப்பாவை மிரட்டி இருக்காங்க. மாப்பிள்ள வரவேற்புல மட்டும் 1 கோடி ரூபாவை எங்க அப்பா கொடுக்கலன்னா இந்த அர்ஜுன் மனவரையில உட்கார மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் என்னோட தப்புதான். நான் ஆரம்பத்திலே பேசி இருக்கணும். எதுவும் பேசாம பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டேன். இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த மாதிரி கீழ்த்தரமானவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. வீட்டுக்கு வரப்போற மருமகளை வச்சு வியாபாரம் பண்ற இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் வாழ விரும்பல. ஹேய், எதுக்கு இப்படி போய் பேசுற? எதுக்கு இப்படி தப்பா பழி போடுற? விடு என்ன. என்ன நடக்குது? அட கடவுளே, இந்த காலத்துல இப்படியுமா இருப்பாங்க? அட, நீ அமெரிக்கால தான் வேலை பார்க்கற, ஆனாலும் நல்லா சம்பாதிக்கிறல. அப்படி இருந்தும் பேராசையா? வாங்க, இவெல்லாம் சும்மா விடக்கூடாது. என் பையனை அடிக்காதீங்க, அவன் எதுவுமே பண்ணல, விடுங்க அவனை. அல்லாத ஆயிஷாமா, எல்லாம் சரியாயிடும்.
என்னாச்சு ஆஷா? அவளை கொஞ்ச நேரம் தனியா விட்டாலே அவ சரியாயிடுவாமா. இன்னைக்கு அவளுக்கு நாளே சரியில்லை. எல்லாமே நாசமா போச்சு. ஆஷானால நம்ம குடும்பமானுமே மொத்தமா போச்சு. அவ எதுக்காக இப்படி ஒரு தப்பான பழி போட்டாலேன்னு தெரியல. அம்மா அழாதீங்கம்மா ப்ளீஸ். இப்படி அழுதுட்டே இருந்தீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுமா. நான் கெஞ்சி கேட்கறேன் ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ். அழாதீங்கம்மா. அர்ஜுன், அம்மா ஏம்மா நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாமே சரியாயிடும்பா. நீதான் அர்ஜுன் பன்சாலா? ஆமா. வரதட்சணை கேட்ட குற்றத்துக்காக உன்னையும் உங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்டோட நாங்க வந்திருக்கோம். 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எந்த வரதட்சணையுமே அவங்க கிட்ட கேட்கல. எங்களை மாட்டி விட பாக்குறா. அவ போய் சொல்றா. அப்ப நீங்க தான் உண்மையா சொல்றீங்க. சரி சொல்லு, ஒரு பொண்ணு எதுக்காக அவ கல்யாண தண்ணிக்கு போய் சொல்லணும்? இன்ஸ்பெக்டர் அதுதான் எங்களுக்கும் புரியல. என் பையன் சொல்றது உண்மைதான். உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான் போலீஸ் இருக்கோம். ஸ்டேஷனுக்கு போலாம். கவனிக்கிற முறையில கவனிச்சா உங்ககிட்ட இருந்து உண்மை தானா வரும். இழுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அட என் பையன் உண்மையதான் சொல்றான். ஹலோ மிஸ் ஆஷா, அர்ஜுனையும் அவங்க அம்மாவையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வந்துருங்க. சரி நான் வந்துடுறேன். அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. அர்ஜுன், இந்த வாட்ச் நல்லா இருக்குல்ல? ஒருவேளை இந்த டிசைன் உனக்கு பிடிக்கலன்னா நம்ம இதை மாத்திக்கலாம். இந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்வளோ எக்ஸ்பென்சிவான வாட்சை நான் எப்படி வாங்கிக்கிறது? கண்ணா, நான் இதை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்கோப்பா. சம்மந்தி, நீங்க ஏற்கனவே எங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் நிறைய கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு எங்க மருமக மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஆஷா எங்க குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்தை நாங்க ரொம்ப கிராண்டா நடத்த விரும்புறோம். ஐ எம் so சாரி. இட்ஸ் ஓகே அண்ணி. உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, நான் நல்லா இருக்கேன். சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வெட்டிங் டெக்கரேட்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். நல்லா இருப்பா, எழுந்துரு.
சாரி. உன் கவனம் எங்க இருக்கு? இரு, ஆஷா வெட்டிங்கான பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவளுக்காக வாங்கின டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா பில்லும் உன்னோட அப்பாவுக்கு தான் அனுப்பியிருக்கேன். உன் அப்பா கிட்ட சொல்லி அதெல்லாம் பே பண்ண சொல்லு. ஆனால் மாமா, நான் என் அப்பா கிட்ட பேசினேன். அவரோட பிஸ்னஸ்ல ஏதோ ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கான். முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லு, அந்த பிசினஸ் விற்க சொல்லு. அந்த கிழவன் கிட்ட இப்ப பணத்தை கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கான். என்னன்னாலும் அவர் தான் கொடுக்கணும். அவர்கிட்ட கம்பெனியை வித்து பணத்தை கொடுக்க சொல்லு. புரிஞ்சா உனக்கு? அவ புகுந்த வீட்டுல யாரும் அவ ஒண்ணு இல்லாதவன் நினைச்சிடக்கூடாது. நம்ம பக்கத்துல இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சரியா செய்யணும். சரி மாமா. அவங்க ஆனால் gift எதுவும் கேட்கலையே, வரதட்சணையே கேட்கல. அப்புறம் ஏன் இந்த வீண் செலவு? உன்கிட்ட பணத்தை கேட்டமா இல்ல அட்வைஸ் கேட்டமா? சொல்றத மட்டும் செய், புரியுதா? போதும். எதுக்காக காலையில இருந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? உன் விருப்பப்படி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா என்ன யாருமே கேட்கல. என் சந்தோஷத்தை பத்தி யாருக்கும் கவலையே இல்ல. நான் காதலிக்கிறது தன்வீரை தான், அர்ஜுன இல்ல. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். வாவ், நான் ரொம்ப லக்கி. என்னோட மருமக கங்கலும் என்னோட மகளும் ஒரு பைத்தியக்கார மேல லவ்ல விழுந்துட்டாங்க. தன்வீருக்கு ஜாபும் இல்ல, அவங்க ஃபேமிலி ஒரு பிசினஸ் கூட பண்ணவே இல்லை. அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது தன்வீரை மட்டும் தான். தட்ஸ் இட். இவ ஒத்துக்க மாட்டா. தன்வீர், என்னாச்சு பேபி? என்னன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியல. என்னாச்சு? உங்க அப்பா பிரின்சிபல் கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நான் உன்னை டீஸ் பண்ணேன்னு. என் அப்பாவா? அப்பா நம்ம 2 பேரும் பிரியணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா மட்டும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலனா காலேஜ்ல இருந்து என்ன ஃபயர் பண்ணிடுவாங்க. அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம் இருக்கு. அப்புறம் பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்பா சொல்றதை நான் மட்டும் கேட்டேன்னா உனக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட் அவர் வித்ட்ரா பண்ணிடுவாரு. என்ன சொல்ற? அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அஃப்கோர்ஸ் இல்ல பேபி. இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபைனல் எக்ஸாம்ஸ் வருது. எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவால எதுவும் பண்ண முடியாது. அது வரைக்கும் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி நடிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் மீ. அம்மாடி ஆஷா, நீ ரெடி ஆயிட்டியா இல்லையா? சடங்குலாம் ஆரம்பிக்க போகுதுமா. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்லப்பா, கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது தன்வீரை தான். எவ்வளோ தைரியம் உனக்கு? கல்யாணம் ஆயிருச்சா? அப்புறம் உன்ன அப்பா அப்பா அமைதியா இருங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ எல்லாருக்கும் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்ட. அர்ஜுனா அவங்க அம்மாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அவங்க கிட்டயும் போய் சொல்லுங்க, என் பொண்ணு சொன்னதை நான் கேட்கல, அதனால என் கூட சேர்ந்து நீங்களும் தண்டனை அனுபவிங்கன்னு. வாவ், நீ ரொம்ப சரியா பண்ணிருக்க ஆஷா. எல்லா தப்புமே செஞ்சது நீதான். ஆனா நாங்க தப்பு பண்ண மாதிரி பேசுற. நீ எங்க மேல பழிய மட்டும் போடல, குடும்ப மானத்தையே வாங்கிட்ட. உனக்கு தெரியுமா உன்னோட கல்யாணத்துல நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கோன்னு? ஆனா நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அவன்கிட்ட உருப்படியா ஒரு வேலை கூட இல்ல, செலவுக்கு பணமும் இல்ல. அண்ணா, அப்பா அமைதியா இருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படி பண்ணா நம்ம மேல எந்த பழியும் வராது, நமக்கு எதுவும் ஆகாது. சொல்ல போனா நம்ம செலவு பண்ண எல்லா பணமும் நமக்கே வந்துடும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்புறேன். அது என் புகுந்த வீட்டில்
நிறைய டவுரி கேக்குறாங்க. என்ன பண்ற ஆஷா? உன் ஃபேமிலி இப்போ பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? ரிலாக்ஸ் பேபி. வெளியே நிறைய கெஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சமாளிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ளே ராத்திரி முழுக்க ஆயிடும். எனக்கு இது சரியா படல. நம்மளால தான் அர்ஜுனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை. ஆனால் நாம இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல அதுவும் உன் வைஃப் கூட ரொமான்ஸ் பண்றது உனக்கு தப்பா படுதா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஐ நோ பேபி. ஆனா நான் அப்படி பொய்யான வரதட்சணை கேஸ் போடலன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே ஆகியிருக்காதே. இதெல்லாம் அர்ஜுன் அப்புறம் அவங்க அம்மாவோட பேட் லக்குன்னு நினைச்சு நம்ம விடுறதுதான் நல்லது. உனக்கே தெரியும்ல, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அப்புறம் அவங்களே மறந்துடுவாங்க. அப்புறம் நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அர்ஜுன் கிட்ட சொல்லி வரதட்சணையா கொடுத்த எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுறேன். அப்புறம் கேஸையும் வாபஸ் வாங்கிடுறேன். ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. காதல் மட்டும்தான் இருக்கணும். ஆஷா, ஆஷா, அப்பா, நீ சொன்ன பொய்யால நம்ம எல்லாருமே மாட்டிக்க போறோம். இந்தா இத பாரு. இவங்க என்னோட அப்பாவை மிரட்டி இருக்காங்க. மாப்பிள்ளை வரவேற்புல எங்க அப்பா மட்டும் 1 கோடி ரூபாய் கொடுக்கலன்னா இந்த அர்ஜுன் மனவரையில உட்கார மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இந்த வீடியோ தான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு நீங்களே வீடியோ பார்த்தீங்க இல்லையா? மேயரோட பொண்ணு ஆயிஷா மகேஸ்வரி வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு போராடி இருக்காங்க. பேராசை கொண்ட அந்த மாப்பிள்ளையும் மொத்த குடும்பத்தையும் திருப்பி அனுப்பியிருக்காங்க. காலமே மாறிடுச்சு. முன்னாடிலாம் இந்த மாதிரி நியூஸை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பாரு, இந்த பொண்ணு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க வரதட்சணைக்கு எதிரா. அது தப்பான நியூஸ் மேடம். நாங்க வரதட்சணை கேக்குற பழைய ஆளுங்க இல்ல. என் பையன் ரொம்ப நல்லவன். அவன் பெண்களை மதிக்கிறவன். நல்லா தெரியுது மேடம். நீங்க டவுரி கேட்ட லட்சணத்திலேயே எவ்வளவு டீசென்ட்னு. நாங்க டவுரியே கேட்கல. எங்களை மாட்டி விட்டுருக்காங்க. நீங்க பிடிக்க வேண்டியது எங்களை எல்லாம் அவங்களதான். இங்க பாருமா, எதுக்காக எங்களை மாட்டி விட்ட? எதுக்காக என் மேலே என் பையன் மேலே தப்பா பழி போட்ட? சொல்லு, பதில் சொல்லு. ஆஷா, நீ கொடுத்த பொய் கேஸை வாபஸ் வாங்கு. நான் நினைச்சு நீங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஜெயில இருந்ததுக்கு பண்ண தப்ப கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணிருப்பீங்கன்னு. ஆனா அது ஏன் தப்புதான்? மனசாட்சியே இல்லாத உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் மாறவே மாட்டீங்க. அப்பா, அந்த லிஸ்ட். இன்ஸ்பெக்டர், இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஏற்கனவே நாங்க டவுரியா கொடுத்துருக்கோம். நாங்க மிடில் கிளாஸ் பீப்புள். கொஞ்சம் ப்ளீஸ் அவங்க கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. அவ போய் சொல்ற இன்ஸ்பெக்டர். நாங்க எந்த டவுரியுமே கேட்கல. இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் அவங்க வீட்டை செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்க வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ், கோல்ட் வாட்ச், இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாமே அங்க உங்களுக்கு எங்க கிடைக்கும். வீட்ல இருந்து அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா எதையுமே நாங்க டவுரியா கேட்கவே இல்ல. அவங்களே தான் இதை கிஃப்ட்னு கொடுத்தாங்க. நாங்களா அவங்க கிட்ட போய் எதையுமே கொடுங்கன்னு வற்புறுத்தி கேட்கவே இல்ல. அவங்களதான் கொடுத்தாங்க. வாவ் மேடம், என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மேடம். நாளைக்கே மர்டர் பண்ணவங்க கூட நாங்க அவங்கள மர்டர் பண்ணல, அவங்களே வந்து எங்க கிட்ட மர்டர் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. இதுல இருக்க பொருள் எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுறோம். தேங்க்யூ. வாமா போலாம். ஹே, உன்ன நில்லு. இன்ஸ்பெக்டர், அவளை கேளுங்க எதுக்காக போய் சொன்னான்னு. அவ போய் சொல்றா, அவளை புடிங்க. இன்ஸ்பெக்டர், அமைதியா இருங்கம்மா. போதுமா ப்ளீஸ். மிஸ் ஆஷா, ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க உங்ககிட்ட டவுரி இன்சிடென்ட் பத்தி சில கேள்விகள் கேட்கணும். சொல்லுங்க ஆஷா, பல வருஷமா பெண்கள் மீது திணிக்கப்படுற இந்த வரதட்சணை கொடுமையை நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா ஹேண்டில் பண்ணீங்க? எல்லா பெண்களுக்குள்ளயும் அந்த தைரியம் இருக்கு. அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த தைரியத்தை எழுப்பி
அநியாயத்துக்கு எதிராக தைரியமா கேள்வி கேட்கணும். மேடம், உங்களோட இந்த தைரியமான செயலை யூபி மட்டும் இல்லை, மொத்த உலகமே பார்த்துருக்கு. பெரிய பெரிய ஸ்டார்ஸும் அரசியல்வாதிகளும் உங்களை சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட்னால கோடிக்கணக்கான பெண்கள் டௌரிக்கு எதிராக கண்டிப்பாக போராடுவாங்க. மிஸ் ஆஷா, இன்னும் ஒரே ஒரு ஏய் கேள்வி. போதும் போதும் போதும், இன்னைக்கு இது போதும். மேடம், வாமா, இன்னும் ஒரே ஒரு Miss கேள்வி. Asha, போதும் போதும் இன்னும் போதும், ஒரே ஒரு இன்னைக்கு இது question, போதும். ma'am. நாங்க Please, உங்ககிட்ட அப்புறமா ma'am. பேசுறோம். Last வாமா, வந்து question, கார்ல ma'am, ஏறு. please. நீ முதல் தடவையா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோம். என் பிசினஸ் வெண்டர்ஸ் கூட எனக்கு கால் பண்ணி என்ன ரொம்ப பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நல்ல நல்ல பிசினஸ் டீல்ஸும் கிடைக்குது. வாப்பா, இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். அதாவது என் போட்டோவும் இன்டர்வியூவும் டிவியில நியூஸ் பேப்பர்லலாம் வரப்போகுது. ஆனா அம்மா, நீ எதையும் கெடுத்துக்காத. அப்புறம் இதெல்லாம் முடியிற வரைக்கும் தன்வீரை மீட் பண்ணாத. ஒருவேளை மீடியாவுக்கு நம்ம போய் சொன்னோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த வேகத்தில் உன்னை தூக்கி விட்டாங்களோ அதை விட வேகமா உன்னை இறக்கி வச்சிருவாங்க. வரதட்சணை நம்ம சொசைட்டில இருக்கிற கசப்பான உண்மை. இவ்ளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டும் கூட அவ்வளோ சுலபமா இத நம்மளால நிறுத்தவே முடியல. அதனாலதான் நம்மளோட சட்டத்துல டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட இவ்ளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. டௌரி கேக்குற யாரா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறாங்க. அதனாலதான் என்னமோ கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்கும் இந்த சட்டம் உதவியா இருக்கு. வணக்கம், நான் உங்க சுதா சந்திரன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட். போலீஸ்க்கு அர்ஜுன் வீட்ல கிடைக்கிற அந்த பொருட்களே இந்த கேஸ்க்கு போதுமானதா இருக்குமா? சில நாட்கள் அவங்க ஜெயில இருந்ததுக்கு அப்புறமா அர்ஜுனும் அவங்க அம்மாவும் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். உங்க 2 பேருக்கும் இப்போ டெம்பரரி பெயில் தான் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் போக கூடாது. இன்ஸ்பெக்டர், நான் அமெரிக்கால வேலை பார்க்கறேன். நான் இங்க இருந்து திரும்ப போகலன்னா என்னோட விசா கேன்சல் ஆயிடும். இதெல்லாம் நீ டௌரி கேக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என் பையன் எந்த தப்பும் பண்ணல. அவன் மேல பழி போடுறத நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர் அவமதிச்சுங்கன்னு உங்களுக்கு எதிராக என்னால கேஸ் கூட போட முடியும். சாரி இன்ஸ்பெக்டர். அம்மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்கெல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ். நான் ஒத்துக்கிறேன். உங்க வேலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறது தான். நான் ஒத்துக்கிறேன். வரதட்சணையினால நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா என் பையன் அப்படி இல்ல. இது வரைக்கும் அவன் எந்த பொண்ணுகிட்டயும் குரல் உயர்த்தி கூட பேசினது இல்ல. ஆனா இப்போ அவன் செய்யாத ஒரு தப்புக்காக பழியை ஏத்துக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்க அமைதியா வீட்டுக்கு போங்க. நாங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுப்போம். விசாரணைக்கு உங்களை கூப்பிடுறப்போ நீங்க இங்க வர வேண்டியிருக்கும். போலாமா? அட, இவங்க ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாங்களா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சொசைட்டிக்குள்ள விடவே கூடாது. இவங்கெல்லாம் இருக்க வேண்டியது ஜெயில்ல. சரிதானே? சொன்னேன். அம்மா வந்து உட்காருங்க. வாங்க, நீங்க உட்காருங்கம்மா. நான் தண்ணி எடுத்து வரேன். தண்ணி குடிங்க. எனக்கு புரியுதுமா. கொஞ்ச நாளா நம்ம வீடு பூட்டியே இருந்ததில்ல. அதனால தான் இவ்வளோ டஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். வேண்டாம்ப்பா, நீயும் டயர்டா இருப்ப. ஒன்னு பண்ணு, நீ ராதாக்கு கால் பண்ணி இங்க கிளீன் பண்ண வர சொல்லு. என்கிட்ட அவ நம்பர் இருக்கு. இந்தா. ஹலோ ராதாக்கா, நான் அர்ஜுன் பேசுகிறேன், கோபால் காலனில இருந்து. ப்ளீஸ் அக்கா, நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? இங்கே நிறைய வேலை இருக்கு. உங்க வீட்ல வந்து வேலை பார்க்குற அளவுக்கு என் நிலைமை ஒன்றும் அவ்வளோ மோசமாகல. அட, நீ வெளிநாட்டுல தானே வேலை பார்க்குற, இருந்தும் டௌரி கேட்டிருக்க. சி
பாத்தீங்களா அர்ஜுன் அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு? நம்ம நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கோம், ஆனா கண்ணியத்தை இழந்துட்டோமே. அம்மா ப்ளீஸ் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். இத பாத்தியா? வாவ். ஆஷா, பாரு உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. என்னப்பா இது? பிசினஸ்மேன் உமேஷ் ஷாரங் உன்னை பார்க்கறதுக்கு அவரோட ஃபேக்டரிக்கு வர சொன்னாரு. சீஃப் கெஸ்டா வந்து அவரோட ஃபேக்டரியை இனாகிரேட் பண்ணணுமா. என்ன உமேஷ் சாரங்? அவர் கம்பெனி ஒர்த் 100 கோடி. அவ்வளோ பெரிய ஆளா? ஓ மை காட், நிஜமாவே இது பெரிய விஷயம் தான். இது வரைக்கும் உமன் என்ஜிஓ ஷோக்ல போய் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அங்க இடமும் நல்லா இருக்காது, சாப்பாடும் நல்லா இருக்காது. ஆனா இந்த உமேஷ் சாரங் கண்டிப்பா நான் அங்க போனா ரொம்ப ஜாலியா இருப்பேன். ஆஷா, எனக்கு என்னமோ நீ அங்கே போக வேண்டாம்னு தான் தோணுது. அங்கே நிறைய க்ரௌட் இருக்கும், மீடியா இருக்கும். அப்புறம் நீ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டே இருந்தன்னா மீடியா கிட்ட இருந்து உன்னால் வெளியே வர முடியாது. ஏன் மீடியா கிட்ட இருந்து வெளியே வரணும்? ஆஷாவால கடையில இப்போ 2 மடங்கு கூட்டம் வருது. மக்கள்லாம் தாஜ்மஹாலுக்கு போய் போட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம கடைக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? அப்புறம் அதை சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்றாங்க. என்னோட நிலைமை என்னாச்சு? ஆஷாவோட ஹஸ்பண்ட்னால சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் கூட போட முடியல. அவள் கையை பிடிச்சி என்னால் நடந்து போக கூட முடியல. அப்புறம் என்னால் அவளை என் வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போக முடியல. ஏன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மீடியாவே கதின்னு இருக்கா. ஆஷா, இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ண? நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கணும் தானே. ஆனால் இதிலிருந்து நீ இப்போ வெளியில் வரலன்னா நாம் எப்பவும் ஒன்றா இருக்க முடியாது. தன்வீர், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த வீட்டோட மருமகனா தானே இங்க இருக்க. இவ்வளவு நாளா நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே இருக்கோம். என்னால ஏதோ என் ஃபேமிலிக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே விட. நீ எதுக்காக பொறாமப்படுற? என்ன பார்த்து பொறாமப்படுறனா? ஆமா, ஏன்னா என்னோட ஃபேமிலி பிசினஸ் டபுளா இருக்கு, அதுவும் என்னால. ஆனா உனக்கு ஜாபே இல்ல. அதனாலதான் நான் ஃபேமஸா இருக்கிறதுக்கு நீ இன்செக்யூரா ஃபீல் பண்ற. நான் இன்செக்யூராலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல ஆஷா. நான் உன் கூட வாழ ஆசைப்படுறேன். ஆனால் உனக்கு இது கண்டிப்பாக புரியாது. ஸோ நீ என்ன விரும்புறியோ அதை பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு. அர்ஜுனுக்கு கொடுத்த காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க பறிமுதல் பண்ணிட்டாங்களாம். அதை வாங்கிக்க கூப்பிட்டாங்க. நல்ல விஷயம் தானே. ஃபேமிலி இன்கமும் டபுள் ஆயிடுச்சு. அப்புறம் நகைக்கான பணமும் நமக்கு திரும்ப வந்துருச்சுல. அப்போ உங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிப்பீங்கல்ல? அது அர்ஜுனை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் டிவியில் என்னென்னமோ பேசுகிறாங்க. அர்ஜுனை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுறல. அவ்வளோ அக்கறைனா நீ அவன் வீட்டுக்கே போயிடு. கண்ணா, என்னாச்சு? அட ஜாபை விடுங்கம்மா, என்னை இன்டர்வியூக்கு கூட யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா என்னால அவங்க கம்பெனியோட ரெputation போயிடுமா. ஆஷா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றானே தெரியல. ஆஷா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? ஒவ்வொரு நாளும் அவ இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கா. நம்ம ஃபேமிலிய பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேல என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. அம்மா, அம்மா, எல்லாமே சரியாயிடும். நீங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணீங்களா? ஆமா, நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். ஆனா நமக்கு சாட்சியா வர யாரும் தயாரா இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு வர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி இருக்கிறப்ப எல்லாம் எப்படி சரியாகும்? அம்மா ப்ளீஸ் அழாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஆல் இஸ் வெல்.
தேங்க்யூ ஸோ மச் மிஸ் ஆஷா இங்க வந்ததுக்கு. அட, என்ன இன்வைட் பண்ணதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். உங்க ஃபேக்டரி இனாகிரேஷனுக்கு நீங்க ஹீரோயின் பொலிட்டிஷியன் யாரை வேணா கூப்பிட்டுருக்கலாம். ஆனா என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க? ஹீரோயின்கள்லாம் எந்த விதத்துலயும் குறைஞ்சவங்க இல்ல. நீங்க ஒரு ரியல் லைஃப் ஹீரோ மிஸ் ஆஷா. நான் உங்க இன்டர்வியூவை பார்த்ததுல இருந்து நான் தான் உங்க ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆயிட்டேன். உங்ககிட்ட அழகு மட்டும் இல்ல, சுயநலமும் இல்ல, பயமும் இல்ல. எல்லாரும் முன்னாடியும் நம்ம பிரச்சனையை ஒத்துக்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் ஒன்றும் இல்லை. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். பட் கீப் இன் டச். நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி. டிரைவர், நீங்கள் அவங்கள வீட்டு ட்ராப் பண்ணிடுங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானே வீட்டுக்கு போய்க்கிறேன். அட மிஸ் ஆஷா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது எனக்கு சந்தோஷம்தான். ப்ளீஸ். உன்னை அந்த ஈவெண்ட்டுக்கு போக வேணாம்னு நான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப பாரு, அவன் திரும்பவும் மெசேஜ் பண்றான். தன்வீர், உமேஷ் சாரங் மட்டும் இல்ல, நிறைய பெரிய மனுஷங்க எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னோட ஃபேன். அப்புறம் உன்னோட இந்த பொறாமையில நான் டயர்ட் ஆயிட்டேன். ஆஷா, ஆஷா, எனக்கு சுத்தமா புரியல நீ ஏன் எம்எல்ஏ இப்படி பழி போட்டுன்னு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றேன்னு எனக்கு தெரியல. எதுக்காக இப்படி என்னோட வாழ்க்கையை அழிக்க பாக்குற? ஆனா ப்ளீஸ் ஆஷா, இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு ப்ளீஸ். ஆஷா ப்ளீஸ், இது எல்லாத்தையும் நிறுத்திடு. இதுக்கு மேல என்னாலையும் என் அம்மாவாலையும் இதை தாங்கிக்க முடியாது. அர்ஜுன் ப்ளீஸ் எழுந்துரு. டோன்ட் கிரியேட் அ சீன். ஒரு நிமிஷம் அங்க வா. இங்க பாரு அர்ஜுன், எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணலன்னு. ஆனா உன்னோட பேட் லக், நான் இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதா போச்சு. ஆனா ஆஷா, எதுக்காக இப்படி செஞ்ச? எதுக்காக என்னோட வாழ்க்கையை அழிச்ச? அதை என்னால சொல்ல முடியாது. ஆனா நீ ஜெயிலுக்கு போகாம இருக்க நான் ஏதாவது ஐடியா பண்றேன். பாரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாம். அப்புறம் நீ மீடியா கிட்ட டவுரி வாங்கினங்கிறத ஒத்துக்கோ. அப்புறம் நீ அந்த மாதிரி செஞ்சதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன்னு அவங்க கிட்ட சொல்லு. அப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் அவங்க கிட்ட நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேனோ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுறேன். நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். நீ என்ன சொல்ற ஆஷா? நான் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்றியா? எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லுவேன்? ஓ, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என் முன்னாடி முட்டி போட்ட, என்கிட்ட பிச்சை எடுத்த, இப்ப இப்படி பேசுற. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதை பாக்குறேன், அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் எந்த தப்பும் பண்ணலையே. இதனால என் ஃபேமிலியோட ரெப்புடேஷனே போயிடுச்சு. இப்போ உன் ஃபேமிலிக்கு என்ன ரெப்யூட்டேஷன் இருக்க போறதுக்கு? அப்புறம் நீ என்னை பத்தி என்ன சொன்னாலும் அதை கேட்க யாரும் தயாரா இல்ல. ஒரு வார்த்தை கூட, ஏன் உன் சொந்தக்காரங்க கூட நீ சொல்றத நம்ப மாட்டாங்க. ஆஷா ப்ளீஸ், கேஸை வாபஸ் வாங்கிடு. ஆஷா ப்ளீஸ் கேளு. ஹே, நீ அவளோட ஃப்ரெண்டு தானே? ப்ளீஸ் அவகிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடு ப்ளீஸ். இல்லைன்னா என் வாழ்க்கையே போயிடும். ப்ளீஸ் கேஸை வாபஸ் வாங்க சொல்லு. ஆஷா, ஆஷா, எப்படி உன்னால மனசாட்சியே இல்லாம இருக்க முடியுது? அவன் கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு நீ முதல்ல வெட்கப்படணும். அர்ஜுன் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கான். அதுக்கு உனக்கே அவனை நினைச்சு இவ்வளவு கவலை? நீ அவனோட ஃப்ரெண்டா இல்ல என்னோட ஹஸ்பண்டா? நீ எப்ப பார்த்தாலும் அந்த கல்யாணத்தை பத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல உனக்கு வேலையே இல்ல, நீ என்னோட புகழ்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. அதோட என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க. ஆஷா, நீ தான் அதுக்கு முதல்ல பெருமைப்பட்டுக்கணும். அர்ஜுனுக்கு நீங்க கொடுத்த எல்லா கிஃப்ட்டும் ரிட்டர்ன் வந்துருச்சு, ஜுவல்லரி கூட. இருந்தாலும் நீ கேஸை க்ளோஸ் பண்றதை விட்டுட்டு நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஆனா நீ ஏன் கூட வரமாட்டேங்கிற? போதும், என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உனக்கு உண்மையாவே ஆஷா மேல அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா முதல்ல இங்கிருந்து போயிடு. சரியா சொன்னீங்கப்பா. ஆஷா, உன்னை பார்த்து இவ்வளவு பொறாமப்படுறவன் கூட உன் வாழ்க்கையை நீ வாழணும்னு அவசியமே இல்லை. இவனுக்கு பொறாமப்பட மட்டும்தான் தெரியும்.
எனக்கு உன் மேல பொறாமையா? நீ நல்லது செஞ்சுட்டு ஒன்றும் ஃபேமஸ் ஆகல, அதுக்கு பதிலா 2 அப்பாவி பசங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு தான் ஃபேமஸ் ஆயிருக்க. வெளியில மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த துணிச்சலான தைரியமான பொண்ணு ஒரு மிகப்பெரிய பொய்க்காரி. ஒருவேளை எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா அப்ப என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். நீ பேசுறத பார்த்தா அர்ஜுனோட இந்த நிலைமைக்கு நான் மட்டும்தான் காரணம்னு சொல்ற. ஒருவேளை நீ நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்தனா, அப்புறம் உங்க குடும்பமும் நல்ல ரெப்யூட்டேஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாரு. சோ என்ன திட்டுறதுக்கு முன்னாடி போய் உன் சொந்த கால்ல நிக்கிறதுக்கான வழியை பாரு. நான் ஒத்துக்கிறேன், என்கிட்ட குறைகள் இருக்கு. ஆனா நான் பண்ண பெரிய தப்பு உன்ன மாதிரி ஒரு சீப்பான பொண்ணை லவ் பண்ணதுதான். நான் போறேன். நமக்குள்ள பேராசை எப்போ வருதோ அப்பவே நம்ம அதுக்கு பலியாக ஆரம்பிச்சிடுறோம். மீடியாவால ஆஷா ஒரே நைட்ல உயரத்துக்கு போயிட்டா. அர்ஜுனோட ஃபேமிலி பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆஷாவோட ஃபேமிலியும் அவளுக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு சுச்சுவேஷனை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா தன்வீர் ஆஷா மாதிரி மனசாட்சி இல்லாதவன் இல்ல. அப்புறம் அவன் நடந்ததுக்கு மனசார ரொம்பவே வருத்தப்பட்டான். ஆனா தப்பான விஷயங்களுக்கு தொண போறங்கிறது தானும் தப்பு செய்யற மாதிரி தான். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஆஷா பண்ண அந்த கிரைம் வெளியே வருமா இல்ல வராதா? எல்லா பெண்களுக்குள்ளயும் தைரியம் இருக்கு. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அதை தட்டி எழுப்பணும். அப்புறம் குற்றத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அர்ஜுனப்பா, நீங்க எப்பவும் என்ன சொல்லுவீங்க? உண்மையை யாராலையும் எப்பவும் மறைக்க முடியாதுன்னு. இது எல்லாத்துல இருந்து நம்ம எப்பதான் வெளியே வருவோம்? ஆனா அது வரைக்கும் இந்த சமூகம் நம்ம பையன் மேல பழி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேல என்னால தாங்குற சக்தி இல்ல. நானும் உங்ககிட்டே வந்துடுறேன். அம்மா, நீங்க என்ன பண்ண பாத்தீங்க? அம்மா இங்க பாருங்க, இன்னைக்கு வேணா இந்த சமூகம் நம்மளை கைவிட்டு இருக்கலாம். அதோட நீங்க சாகணும்னு நினைச்சீங்கன்னா என்னையும் கையோட கூட்டிட்டு போயிடுங்க. ஆனா இதுக்கு மேல என்னால இந்த பழிய தாங்கிட்டு வாழ முடியாதுப்பா. வாழ்றதுக்கு மானமும் முக்கியம். ஆனா இப்ப நம்மளோட நிலைமை. எல்லாமே சரியாயிடுமா, நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஹலோ சார், நான் உங்களை மீட் பண்ணணும் சார். நான் ஆஷா மகேஸ்வரி மேல மென்டல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் போட போறேன். என்ன மிஸ்டர் அர்ஜுன் பன்சால், இந்த முழு சிட்டிலையும் ஆஷாவுக்கு எதிராக இந்த கேஸை எந்த ஒரு லாயரும் எடுக்க மாட்டாங்க. அதோட ஆஷா மேல நீங்க மென்டல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வேற போடணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இதுதான் உண்மை. நாங்க அந்த ஆஷா கிட்ட எந்த ஒரு டௌரியுமே டிமாண்ட் பண்ணவே இல்லை. டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் விடுங்க, நாங்க அவங்க கிட்ட ஒரு பென்சிலை கூட கேட்கல. ஆனா அவளால இப்ப நான் மட்டும் பாதிக்கப்படல, என்னோட குடும்பமே பாதிக்கப்பட்டு இருக்கு. எனக்கு என்னோட வேலையே போயிடுச்சு. அதோட எனக்கு வேற வேலையும் கிடைக்கல. என்னோட நெய்பர்ஸ், எங்க ரிலேட்டிவ்ஸ், சுத்தி இருக்கிற எல்லாருமே எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. மிஸ்டர் பன்சால், எனக்கு உங்க ப்ராப்ளம் என்னன்னு புரியுது. நீங்க டௌரியை டிமாண்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. நீங்க எப்படியாவது அதை ப்ரூவ் பண்ணணும், அதான் இங்க முக்கியம். ஒரு பொண்ணு டௌரி ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும் அவங்கள தண்டிக்கிறதுக்கு. ஆனா ஒரு பையன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கு எவிடன்ஸ் தேவை. உங்ககிட்ட அப்படி என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க அவங்க கிட்ட டௌரி கேட்கலன்னு சொல்றதுக்கு. ஆனா சார், எங்க கிட்ட அந்த மாதிரி எந்த ப்ரூஃபுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி மிஸ்டர் பன்சால், இதான் என்னோட பாயிண்ட். ப்ரூஃப் இல்லாம உங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆஷாவுக்கு எதிராக நீங்க ஃபைல் பண்ண நினைக்கிறத விட்டுட்டு நீங்க அவங்க கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அவங்க கேஸை வித்ட்ரா பண்ணுவாங்க. நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. அங்க நீங்க மீடியா முன்னாடி டௌரி வாங்கினதை ஒத்துக்கோங்க. உயிர் வாழ்றதுக்கு மானம் ரொம்ப முக்கியம்ப்பா. நான் மான மரியாதையோட வாழதான் நினைக்கிறேன். நோ சார், நான் எந்த தப்பும் பண்ணல. ஸோ ஐ ஒன்ட் கிவ் அப். உங்களுக்கு வேணா இந்த நாட்டோட சட்டத்தை பத்தி நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அப்புறம் கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நீங்களும்
சீக்கிரமா உண்மையை தெரிஞ்சுப்பீங்க. வாவ், ஃப்ளவர்ஸ், கிஃப்ட்ஸ். பரவாயில்லையே, தன்வீர் ஒரு வழியா அவனோட தப்பை உணர்ந்துட்டான் போல. ஓகே, லேட் பண்ணிட்டான், பட் இட்ஸ் ஓகே. அம்மாடி, இந்த ஃப்ளவர் கிஃப்ட்லாம் தன்வீர் அனுப்பலாமா? உமேஷ் சாரங் தான் உனக்காக அனுப்பியிருக்காரு. தன்வீர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் போய் இவ்ளோ நாள் ஆகுதா, நான் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. அவனை விட்டு தள்ளுமா. அம்மாடி, நீ இதுல ஃபோக்கஸ் பண்ணு. உமேஷ் சாரங் ஒரு பெரிய பிசினஸ் மேன். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் செட்டில் ஆயிடும். பேரு, பணம், புகழ், ரெஸ்பெக்ட், அதிகாரம் எல்லாமே உன் காலடியில் இருக்கும். பிரேக்கிங் நியூஸ். ஆன்டி டவுரி ஆக்டிவிஸ்ட் ஆஷா மகேஸ்வரி அவங்களுக்கும் அண்ட் ஃபேமஸ் பிசினஸ்மேன் உமங் சாரங்க்கும் கல்யாணம் இப்போ முடிவாயிருக்கு. அதோட ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த 2 ஃபேமஸ் ஆனவங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதோட அவங்க ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, சிம்பிளா கோர்ட் மேரேஜ் பண்ணிக்க போறதா சொல்லிருக்காங்க. இது ஆடம்பரமான செலவில்லாத ஒரு கல்யாணமாகவும் டவுரி இல்லாத ஒரு கல்யாணமாகவும் இருக்க போதான். என்னாச்சு? எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்ல கால் பண்ணியா? இதெல்லாம் என்ன ஆஷா? கல்யாணங்கிறது ஒன்றும் விளையாட்டு இல்லை. நீ ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட ஒய்ஃப். நீ அப்படிலாம் வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆனது கோவில்ல தான். நம்ம கிட்ட அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இல்ல, நம்ம அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்ல தன்வீர். நீ மறந்துட்ட ஆஷா. கோவில்ல நம்ம கல்யாணம் பண்ணப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. அதனால என்ன? போட்டோவால நான் எதையும் இழக்க போறது இல்ல. ஒருவேளை உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்துறேன். அப்பா உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணாரு பிரின்சிபல் கிட்ட. அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ண நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நீ இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ இவ்ளோ நேரம் மைண்டடா இருந்தா நான் என்ன பண்றது? நான் என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் மனசார உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். முதல்ல நம்மளோட கல்யாணத்துக்காக நீ அர்ஜுனோட வாழ்க்கைய மொத்தமா நாசம் பண்ணிட்ட. இந்த டிராமாவெல்லாம் நீ இதோட நிறுத்திக்கோ. அப்புறம் ஆமா தன்வீர், ஒருவேளை நீ அர்ஜுனை மீட் பண்ணி நடந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சா கூட நான் கண்டிப்பா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சுதா? ஆஷா, ஆஷா போன வைக்காத. இந்தாங்க சார் உங்க மேரேஜ் ஃபார்ம். நீங்க லெஃப்ட் சைடுல சைன் பண்ணுங்க, விட்னஸை ரைட் சைடுல சைன் பண்ண சொல்லுங்க. இருங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க இங்க, அப்புறம் இவங்கெல்லாம் என்ன விஷயம் ஆபீசர்? என்கிட்ட ஆஷா மகேஸ்வரி அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு எதிரா அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. என்ன? அது நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எதிராக அவங்க தப்பான கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த கம்ப்ளைண்ட் பண்ணது நந்தினி தான். அப்புறம் நந்தினி என்கிட்டயும் போலீஸ்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எங்களை எப்படி ட்ராப் பண்ணீங்கன்னு. அதோட உங்க மொத்த குடும்பமும் இத்தனை வருஷமா அவங்கள டவுரி கேட்டு எப்படி எல்லாம் குடும்பப்படுத்துனீங்கன்னு எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. நந்தினி போய் சொல்ற இன்ஸ்பெக்டர். போதும், இனிமேல் முடியாது. லதா ஆண்டி, உங்களுக்கு நடந்த எல்லாமே ரொம்ப தப்பு. நான் எப்போவுமே உங்களுக்கு நன்றியாக இருப்பேன். ஏன்னா அர்ஜுன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டான், உண்மையை சொல்ல தைரியம் கொடுத்தான். இன்ஸ்பெக்டர், ஆயிஷா, என் புருஷன் விஜய், என் மாமா, அவங்க ரொம்ப மோசமானவங்க. நினச்சி பார்க்க கூட முடியாது. இன்ஸ்பெக்டர், லதா ஆண்டியும் அர்ஜுனும் எப்பவுமே வரதட்சணை கேட்கல. இவங்க கிட்ட இருக்கிற காஸ்ட்லி கிஃப்ட்ஸ்க்கு எங்கள் அப்பா தான் பில் பே பண்ணாரு.
நீங்க வேணும்னா பேங்க் டீடைல்ஸ் செக் பண்ணுங்க. இவ போய் சொல்றா இன்ஸ்பெக்டர். அதோட என் அண்ணி மென்டலி அன்ஸ்டேபிள். எங்களை மாட்டி விட பாக்குறாங்க. இந்த உலகத்துல ஒரு பொண்ணு சமத்துவத்தையும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு நிறையவே போராட வேண்டியதா இருக்கு. ஆனா இதுல கஷ்டம் என்னன்னா உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுங்களோட போராடுறதுதான். அதுவும் பெண்களோட பாதுகாப்புக்காக வச்ச சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ற உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட. ஆஷா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த மீடியா உன்னை ஒரு நாள் துரத்திடும். கான்ஸ்டபிள், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் நந்தினி, எங்களை விடுங்க. நாங்க எதுவும் பண்ணல. எங்களை லதா மேடம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை பத்தி நாங்க ரொம்ப தப்பா பேசிட்டோம். ப்ளீஸ் லதாக்கா, என்னையும் மன்னிச்சிருங்க. வரதட்சணை நம்ம சமூகத்தோட கசப்பான உண்மை. பல லட்ச பெண்கள் வரதட்சணைக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட நம்ம சட்டத்திலையும் ஸ்ட்ரிக்டான டௌரி ஆக்டும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஆஷா மாதிரி பல பெண்கள் இந்த கேஸ மிஸ்யூஸ் பண்றதுனால நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாகுது. வரதட்சணைக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் லா தேவையான்னு. அஃப்கோர்ஸ் இது தேவை. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நந்தினி மாதிரியான பெண்கள் இந்த மாதிரி சட்டத்தை சரியான நேரத்துல சாதகமா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒருவேளை இப்ப செஞ்சத நந்தினி தைரியமா முன்னாடியே செஞ்சிருந்தா ஆஷா அப்புறம் அவங்க மொத்த ஃபேமிலியும் ரொம்ப முன்னாடியே தண்டிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போது எது சரி எது தப்புன்னு ஜட்ஜ் பண்ண கூடாது. ஒரு கிரைம் ஆணும் பண்ணிருக்கலாம், பெண்ணும் பண்ணிருக்கலாம். உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் சுதா சந்திரன். இன்னொரு புது கதையோட நாம திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட், அநீதிக்கு எதிரான குரல்.